Hello students, good evening to all. Welcome back to our 11th commerce class. So in this class we are going to start with a new chapter, chapter 11, that is types of banks. So see the introduction. There are different types of banks performing different sets of functions. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்தோம், ஆர்பிஐ பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் எல்லா பேங்க்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கு தனித்தனியாக டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தோ ஆல் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் டீல் இன் மணி, ஈச் டைப் cater டு தி நீட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். ஆல்தோ எல்லா பேங்க்குமே மணியை பேஸ் பண்ணி ரன் பண்ணியிருந்தாலும் ஆனால் என்ன ஆகுது, அதோட நீட்ஸ் தேவைகள் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்க்கு அது நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. தேர்ஃபோர் a study of all these types of banks is essential. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேங்க்ஸ் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை அ glance at the chart given in the chapter 10. ஸோ நம்ம சாப்டர் 10 பார்த்துருப்போம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த சாப்டரில் we are going to discuss. So see the types of banks ma. Banks can be classified into three category. The first is based on the functions of bank. So அதோட functions பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய பேங்க் இருக்கு இல்லையா. So that is A and B ல என்ன சொல்லியிருக்காங்க, based on the status given by the RBI, that is Reserve Bank of India இல்லையா. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி நடக்கிறது தான் யாரோட வேலை, அதுக்கு இருக்க டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸோட ஜாப். அண்ட் சி இஸ் பேஸ்ட் ஆன் தி ஓனர்ஷிப் பேட்டர்ன். ஓகேவா, ஸோ ஓனர்ஷிப் பேட்டர்ன் பேஸ் பண்ணி என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ ஸோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் இந்த பேங்க்ஸோட functions. Next one, based on the functions of banks. So functions of banks oda functions base பண்ணி என்னென்னலாம் banks run ஆகுது. So first one is central bank, that is RBI இருக்கு இல்லையா. ஸோ நம்ம சாப்டர் 10லே வந்து அதோட ப்ரீஃபாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு இல்லையா. ஸோ அதான் வந்து ரெஃபர் டு சாப்டர் 10 அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் பேங்க். ஓகே, so banks which accept deposit from the public and grant loans to traders, individuals, agriculture, industries, transport, etc. ஸோ என்ன ஒரு பேங்க்கு இந்த மாதிரி ட்ரேடர்ஸ்க்காகட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் இருக்காங்களே ஸோ அவங்களுக்கு இல்லை இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டேருந்து டெபாசிட் கலெக்ட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற பேங்க்காக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் in order to earn ப்ராஃபிட். ஸோ எதுக்காக இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, தேர் லெண்டிங் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மால் அமௌண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட்லி ஃபார் ஷார்ட் அண்ட் மீடியம் பீரியட். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட லெண்ட் பண்ணுற அமௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லையா, எப்படி இருக்கா, ஸ்மால் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஆனால் எந்தெந்த பீரியடுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் மீடியம் பீரியட் தான். ஸோ லாங் டைம்க்குலாம் வந்து அவங்க மணி லெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, they also provide other services like remittance of funds, safekeeping of valuables, collection of checks, issue of letters of credit, etc. So not only money providing, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது அண்ட் வேல்யூபிள்ஸ் இருக்கு இல்லையா, லைக் கோல்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சேஃபாக வச்சுருக்காங்க. நம்ம பேங்க்கில் போய் லாக்கரில் வைப்போம் இல்லையா நம்மளோட கோல்டு அண்டு வேல்யூபிள் பத்திரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டிஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம், பேங்க்கில் போய் சேஃபாக இருக்கணும் அப்படின்ட்டு வைப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், they operate with their head office and a network of branch office separate throughout the country. ஸோ அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸ் ஒரு இடத்துல வச்சுருந்து அண்ட் அவங்களோட பிரான்ச்சஸ் எங்கே இருக்கான், throughout the country. ஸோ கண்ட்ரி முழுவதும் என்ன பண்ணுறாங்க, பிரான்ச்சஸை வச்சு செயல்படுத்துகிறாங்க. they also issues guarantees to businessmen. என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்மேன்ஸ் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கேரண்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்காக, நீங்கள் என்ன வேணால் கிரெடிட் வாங்கலாம், ஸோ நாங்கள் உங்களுக்கு அங்கே உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, கேரண்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. when a businessman or industrialist buy machineries on credit or apply for a big contract, bank guarantees that in case the customer fails, the bank will make the payment. ஸோ இன்கேஸ் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோ இல்லை பிஸ்னஸ்மேன் ஓகேவா, ஸோ இவங்க வந்து அந்த அமௌண்ட் பே பண்ண தவறிட்டாங்க, அவங்களால பே பண்ண முடியல அப்படின்னா யார் பே பண்ணுறாங்களா, பேங்க் வந்து என்ன பண்ணுது, அந்த பேமெண்ட்டை அவங்க பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதை தான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா. ஸோ SBI அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் Karur Vaishya Bank. So KVB Bank அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, so that is Karur Vaishya Bank and Standard Chartered
bank. Okay, next one, development banks. Huge finance required for investment, expansion and modernization of big industry and others are granted by a separate type of banks called development banks. ஸோ even though ஏதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியாஸ் இருக்கட்டும் ரன் ஆகிட்டே இருக்குது, இன்கேஸ் அதில் நடுவில் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லை அதில் ஏதாவது குட்டி குட்டி சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, லோன்ஸ் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் கொடுக்கக்குள்ள அது எந்த பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் பேங்க் இருக்குது. அந்த பேங்க் பேர் தான் என்ன பேங்க், development banks. Okay, they are also called industrial banks. So again அவங்களுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது அப்படின்னா industrial banks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The objective of development banks is not profit. ஸோ அவங்களோட நோக்கம் என்னவா அப்படின்னா ப்ராஃபிட் கெயின் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ objective of development banks is not profit. Their aim is to develop the country and create employment opportunities. ஸோ அப்போ அவங்களோட எய்ம் என்ன தான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணணும், அதனால் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணணும். இதான் வந்து யாரோட எய்ம், டெவலப்மெண்ட் பேங்க்ஸோட எய்ம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிஸ்னஸ்க்கு வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்கள டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க செயல்படுறாங்க. And finance is provided by them for medium and long term ranging from 5 to 20 years. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்குன்னு தனியாக டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை டேர்ம்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மீடியம் அண்ட் லாங் டேர்ம்ஸ் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த பீரியட் வரையும் அப்படின்னா 5 to 20 years. ஓகே, டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் do not accept deposit from the public. ஸோ நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்ச பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் வாங்குவாங்க அண்ட் வித்ட்ரா பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா டெபாசிட்ஸை பப்ளிக் கிட்டேருந்து they won't collect. ஓகே, they subscribe the shares and debentures of the industry. ஸோ அப்போ எது மூலயமா பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமா தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்கம் வந்து கெயின் பண்ணுவாங்க. they provide technical and managerial consultancy services to industrialists. ஸோ நாட் ஒன்லி தட் என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் வைஸாகவும் இல்லை மேனேஜரல் வைஸாகவும் என்ன பண்ணுறாங்க, கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து they provide. IDBI Bank established as the Apex Development Bank in 1964 and was transformed into Public Sector Commercial Bank in 2004. ஸோ IDBI இருக்கு இல்லையா. ஸோ பேங்க் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் தலைமை பேங்காக வச்சு என்ன பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் விச் இயர் 1964. Okay, so and was transformed into Public Sector Commercial Bank. Again it transformed into Public Sector Commercial Bank on 2004. Currently it performs both development bank and commercial bank functions. ஸோ அப்போ என்ன ஆகுது, அது எப்படி பெர்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா டெவலப்மெண்ட் பேங்க் செய்கிற ஃபங்க்ஷன்ஸும் அண்ட் கமர்ஷியல் பேங்க், ஸோ ரெண்டு பேங்க் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸையும் என்ன பண்ணுறாங்க, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இட்ஸ் நேம் சேஞ்ச் இன்டு IDBI Bank Limited in 2018. Again its name changed into IDBI. ஸோ என்ன நேமில் இருந்தது, டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் கமர்ஷியல் பேங்க்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ அகைன் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு IDBI அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. இன் விச் இயர் 2008. When a development bank is established for the development of agricultural industry, it is called Agricultural Development Bank. So, development bank எதுக்காக establish பண்ணப்படுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்கு உருவாக்குனாங்க. அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கால்ட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்களே நிறைய விவசாயம்லாம், ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாங்க. ஓகே, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் சச் எ பேங்க். ஸோ அதில் ஒன் மோர் பேங்க் தான் என்னது, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ see the examples. IFCI, that is Industrial Finance Corporation of India, and SIDBI, that is Small Industries Development Bank of India, and முத்ரா பேங்க் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரியா. ஸோ ஃபார் அது எதுக்காக அப்படின்னா ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், குட்டி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முத்ரா பேங்க் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். All cooperative banks in India are owned by its customers or members who are farmers, small traders and others. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் யாரால் மேனேஜ் பண்ணப்படுது அப்படின்னா பை கஸ்டமர், அவங்களோட கஸ்டமர் அண்ட் மெம்பர்ஸால் தான் இல்லையா. ஸோ அவங்க எப்படி இருக்கலாம், அந்த கஸ்டமர் மேபி ஃபார்மராக இருக்கலாம், இல்லை ஸ்மால் ட்ரேடர்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் பர்சன் மேபி இண்டிவிஜுவல், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இன் இந்தியா ஆர்
either urban based or rural based. ஸோ பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவில், அது எந்த பேஸ் பண்ணியிருக்கோம், மேபி வந்து urban பேஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரூரல் பேஸ்ட் வில்லேஜ் பேஸ் பண்ணியும் இருக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் பேஸ் பண்ணியிருக்கலாம். ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா ஹேஸ் 3 tier structure ஃபார் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் 2 tier structure ஃபார் லாங் டேர்ம் லோன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எத்தனை இந்தியாவில் இருக்கிறது 3 tier structure அப்படின்னும் 2 tier structure அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 3 tier structure பார்த்தீங்கன்னா என்ன லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஷார்ட் டேர்ம் லோன். ஓகே, அகைன் 2 tier structure ப்ரொவைடிங் லாங் டேர்ம் லோன். ஸோ அண்டர்லைன் திஸ் ஒன். For both this structure, the apex body is National Bank for Agriculture and Rural Development, that is NABARD இல்லையா. ஸோ இதுக்கான apex body எது தலைமையிடமாக இருக்குது எது அப்படின்னா National Bank for Agricultural and Rural Development, that is NABARD. Underline this one. NABARD ஓட abbreviation என்ன, full form என்ன அப்படின்னா National Bank for Agricultural and Rural Development. Okay. All cooperative banks in Tamil Nadu are registered under Tamil Nadu Cooperative Society Act 1983. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா கோஆப்ரேட்டிவ்ஸ் பேங்க்ஸும் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்மளோட தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983ல் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கணும். தே ஆர் கண்ட்ரோல்டு பை போத் ஆர்பிஐ அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள யார் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா யாராகலாம், போத் ஆர்பிஐயும் கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவங்களும் வந்து அவங்க கண்ட்ரோல்லையும் அவங்க ரன் பண்ணலாம். Their foremost objective is providing services to its member for. ஸோ அவங்களோட foremost objective நோக்கம் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்களோட மெம்பர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் நாட் ப்ராஃபிட் ஏர்னிங். ஸோ என்ன தான் அவங்களோட எய்ம், சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும், ப்ராஃபிட் ஏர்னிங் இஸ் நாட் த எய்ம் ஆஃப் திஸ் பேங்க். ஓகேவா. ஸோ ப்ராஃபிட் ஏர்னிங்கிறது இவங்களோட எய்ம் கிடையாது. மோஸ்ட்லி என்ன பண்ணணும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ரன் பண்ணுறாங்க. ஓகே, தே ஆர் செட் அப் இன் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் ரதர் தேன் சிட்டிஸ். ஸோ இவங்க மோஸ்ட்லி எங்கே இருக்காங்க அப்படின்னா சிட்டிஸை விட மோஸ்ட்லி வந்து வில்லேஜஸ் இல்லை அந்த மாதிரி வில்லேஜஸ் கமெண்ட் பண்ண ஏரியாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் தான் இந்த மாதிரி பேங்க்ஸ் ரன் ஆகுது. Compared to the commercial banks, they offer less variety of services as the bylaws do not permit all commercial bank activities. ஸோ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்களாம், இவங்க கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் தான் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ நிறையா வெரைட்டிஸ்லாம் இங்கே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணல, சும்மா லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சர்வீசஸ் தான் தே ப்ரொவைட். ஆஸ் தி பைலாஸ் டு நாட் பெர்மிட் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எல்லா கமர்ஷியல் பேங்க் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இவங்க ப்ரொவைட் பண்ணலை. நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், that is NCDC. Okay, so underline this one. NCDC ஓட abbreviation full form என்ன அப்படின்னா National Cooperative Development Corporation, established in 1963, is providing loans and grants to state governments for financing cooperative societies. ஸோ என்ன பண்ணுறாங்களா, இவங்க லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு. ஓகேவா. ஸோ எதுக்காக, இப்போ ஃபினான்சிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, அண்ட் NCDC concentrates on projects like water conservation, irrigation, agriculture, insurance and rural sanitation, etc. ஸோ பார்த்தீங்கன்னா இதை எதுக்காக பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வாட்டர் கன்சர்வேஷன், தட் மீன்ஸ் நீர் பாசன சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதை வந்து இரிகேஷன், அதுக்கு இதெல்லாம் கட்டி சேவ் பண்ணுவோம் இல்லையா வாட்டரை, ஸோ அந்த மாதிரி திங்ஸ், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு இன்சூரன்ஸ் வாங்குவாங்க இல்லையா, விவசாய காப்பீடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த NCDC வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ see the examples. The first example is National Agricultural Cooperative Marketing Federation of India Limited, that is NAFED. Okay, so full form என்ன பாருங்க, National Agricultural Cooperative Marketing Federation of India Limited was set up in 1958. So எப்போ இதை செட் பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது 1958.
and register under the Multi-State Cooperative Society Act. So அதுக்கப்புறம் எதை மூலமா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, இந்த மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் மூலமா இதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் சென்னை. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ அதோட ஹெட் ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சென்னையில். நெக்ஸ்ட் ஒன், மதுரை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட். அண்ட் fourth one is பதகுண்டு கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க் லிமிடெட், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ ஃபாரின் பேங்க்ஸ்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, வெளிநாட்டில் இருக்க ரன் ஆகக்கூடிய பேங்க்ஸ் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் ஃபாரின் பேங்க்ஸ். பேங்க்ஸ் which have registered office in a foreign country and branches in India are called foreign banks. ஸோ பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் which have registered office in foreign country, எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரி பேங்க்ஸை, அவங்களோட ஹோம் கண்ட்ரி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, they provide branches in India, நம்ம இந்தியாவில் அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்க்ஸ் தான் என்ன பேங்க்ஸு, ஃபாரின் பேங்க்ஸ். ஸோ அண்டர்லைன் திஸ் ஒன். These banks open their offices in big cities and port towns only. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் அண்ட் போர்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ டவுன் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபாரின் பேங்க்ஸை they can open. Mostly they serve the interest of the multinational companies, employees and other business institutions. ஸோ இவங்க யாருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க, நிறையா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் நிறையா மோஸ்ட் ஆஃப் தி சர்வீஸ் தே ப்ரொவைட் அண்ட் எம்ப்ளாயி, அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு அண்ட் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து தே ப்ரொவைட் மோஸ்ட் ஆஃப் தி சர்வீசஸ். Their profitability is higher than Indian banks. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியன் பேங்க்ஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டோட எப்படி இருக்கா, ஹையர் ரேட்டில் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. In 2017 there were 42 foreign banks in India and all of them were scheduled banks. ஸோ பார்த்தீங்கன்னா in 2017 அந்த இயரில் என்ன இருக்குது, 42 ஃபாரின் பேங்க்ஸ் இருந்திருக்கு நம்ம இந்தியாவில். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் எப்படி இருந்திருக்கு, ஷெட்யூல்டு பேங்காக இருக்குது. தே ஹேவ் டு oblige both their home country banking regulation and RBI regulation. ஸோ அந்த மாதிரி இந்த 42 ஃபாரின் கண்ட்ரிஸும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், யார் கொடுக்குற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா they must follow the rules given by the home country. that means அந்த ஃபாரின் எந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோ அவங்க கொடுக்குற ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணும். அண்ட் ஆல்சோ தி RBI regulation, நம்ம RBI கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் they must follow. So see the examples ma, Banks of America, that is the USA. Okay, அது எங்க இருக்கு அப்படின்னா USAல இருக்கு. Next one, Barclays Bank and that is in UK and Deutsche Bank Germany. Okay, next one the box பாருங்க, all about LDBS and cooperative credit societies. ஸோ பார்த்தீங்கன்னா LDB அப்படின்னா என்னென்னா லேண்ட் மார்ட்கேஜ் பேங்க். ஓகேவா, ஸோ லேண்டுக்குனே வந்து தனியாக ஒரு பேங்க் இருக்கும். ஸோ லேண்ட் வாங்குறதோ இல்லை விற்கிறதோ அடமானம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பேங்க்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. In 1920 ஃபர்ஸ்ட் லேண்ட் மார்ட்கேஜ் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. ஸோ இந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் LMB 1920. லேண்ட் மார்ட்கேஜ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1930. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணது 1930ல். This banks provide long term loans to farmers mainly for redemption of debt. ஸோ இவங்க மோஸ்ட்லி யாருக்கு தான் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா மெயின்லி டு தி ஃபார்மர்ஸ். ஓகே, எதுக்காக அவங்களோட நிலம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை எடுக்கணும், ரெடீம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஆஃப்டர் 1960 LMBS started financing productive projects like digging of wells, installation of pump sets etc. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1960க்கு அப்புறம் அவங்க நிறைய ப்ராஜெக்டில் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் என்ன, இப்போ கிணறு தோன்றாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், அந்த பம்ப் செட்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதான் இன்ஸ்டலேஷன் ஆஃப் பம்ப். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தே ப்ரொவைட் ஃபினான்ஸ். தேர் ஆஃப்டர் தே வேர் கால்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன என்ன எப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு அது டெவலப் ஆகுது. இன் வியூ ஆஃப் தி ப்ராடர் ரோல் ஆஃப் LDB இஸ் they are now known as SRKHSS. Under the RBI control there is no land development in India today. So RBI control நம்ம இப்போதைக்கு என்ன இல்லையா, லேண்ட் டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. Okay students, today's class is over.
We will continue the above second and third in next class. Okay, thank you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends is easy for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakam, Puducherry 7.